श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावद् अध्यायम् 126 श्लोकम्। तत्त्वविस्मृतिमात्रात् अनर्धः किं नु विपर्ययात् विपर्येतुं न कालोऽस्ति झटिति स्मरतः क्वचित्। நேத்தி சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். நேற்றுக்கு முக்கியமாக பேசப்பட்ட கருத்துக்கள் என்ன అనేది ஞாபகப்படுத்துகிறோம். ஒரு மனிதன் பாஹ்யமாக அனுசரித்து செய்கிற 3 விஷயங்கள். எல்லா மனிதன் இல்லை, யார் ஆஸ்திகனாக இருக்கானோ, தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவனா. என்ன அந்த 3ன்னு சொன்னால் தர்மம், கர்மம் அண்ட் ஆராதனம் ஆர் உபாசனம்னு சொல்லலாம். அப்படின்னா புருஷார்த்தங்களில் சொல்லப்பட்ட முதல் 3ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வேறு கொஞ்சம் பேர் மாற்றி வச்சிருக்கோம். ஸோ தர்ம கர்ம ஆராதனா, தர்மம் கர்மம் ஆராதனம், இது 3மே வெளியில் செய்கிறதுனால 3மே எல்லாரும் செய்வாங்கன்னு கூட சொல்லலை. ஏதோ 1 பண்ணிட்டோம், 2 பண்ணிட்டோம், 3 பண்ணிட்டோம். ஆனால் இது ஏதோ ஒன்றுல ஈடுபடுவான் ஆஸ்திகனாக இருக்கிறவனை. ஸோ பாஹ்யமாக செய்கிற இந்த 3 விஷயங்கள் அனுசரிக்கிறது. இதோடைய எஃபெக்ட் அந்தரங்கம் உள்ள நம்ம மனசில் என்ன ஒரு மாற்றம் ஏற்படுத்துறது, என்ன எஃபெக்ட் பண்ணுறது, இது யார் கவனிக்கிறானோ, அப்படின்னா இன்னொரு விதமாக சொல்கிறது, இந்த 3 வெளியில் பண்ணுறது எல்லாமே மதபரமான ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்றோம். இந்த ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைல் உடைய எஃபெக்ட் உள்ள நம்ம மனசில் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைலாக மாறணும். உள்ள வெளியில் ஒன்றும் தெரிய வேண்டாம், வெளியில் அதே பண்ணுறோம். ஸோ உள்ள நம்ம அப்படின்னா அர்த்தம் பாஹ்யமான மதபர ஆச்சரணம் அந்தரங்கமான ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்கு உபயோகப்படணும். ஸோ இப்படி கவனிக்கிற இப்படிப்பட்ட இவனை இது யாருக்கு இப்படி தெரியறதோ, எனக்கு உள்ள ரைட் இம்ப்ரெஷன்ஸ், நல்ல பாவங்கள், நல்ல விதமான விவேகம் ஏற்படுறதா, அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் growth ஏற்படுறதா, இல்லை ராங் இம்ப்ரெஷன்ஸ்னால, தப்பான பாவங்களினால ஒரு அனுபவத்தில் நான் ஸ்பிரிச்சுவலாக டவுன்ஃபால் ஆகிறானா. அசல் இது மாதிரி 2 இருக்கு, இது இப்படி தான் நடக்குமென்னே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வேதாந்தம் கேட்கறதுனால நமக்கு புரியும், நமக்கு கூட தெளிவாக புரியணும்னு தான் இந்த விஷயம் சொல்லி ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட இவனை இப்போது பிரம்மாபியாசமும் செய்கிறான். அதுதான் முக்கியமான விஷயம், டாபிக் பேசப்படுறது. பிரம்மாபியாசம் எதுக்கு பிரம்மாபியாசம் பண்ணுறதுன்னா, எனக்கு
பிறக்கும்போதே அஜ்ஞானத்தினால் இருக்கிற 2 விபரீத பாவனைகள், அது ரெண்டுத்தினையும் நீக்கிறதுக்காக 2 விபரீத பாவனை. அப்படி ನಾನು ದೇಹಮನೆ ஒரு பாவனை, இது தப்பு, நானும் பிரம்மம் ஆத்மா. ரெண்டாவது காணப்படுற நாமரூப ஜெகத்து மித்யா, அதில் இருக்கிற சத்தா மட்டும்தான் சத்தியம், நாமரூபங்கள் மித்யா. இது பற்றி தான் விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள் வந்தது. ஸோ உள்ள பிரம்மாபியாசம், வெளியில் தர்ம கர்ம ஆராதனை. அப்போது ஒரு பக்குவத்துக்கு வந்த சாதகனுக்கு இந்த பிரம்மாபியாசத்திலேயே ரொம்ப ஈடுபட்டிருக்கும் போதும் பாஹ்யமான விஷயங்கள் அவ்வளோ முக்கியம் இல்லை. கர்மமோ தர்மமோ ஆராதனமோ அது முக்கியம் இல்லை. இவனுக்கு உன்னதமான சாதனம் உள்ளவே நடக்கிறது, புத்திக்குள்ள பிரம்மாபியாசம். இதில் நியமங்கள் நிபந்தனைகள் இல்லை, வெளியில் செய்கிற பல காரியங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி. முக்கியமாக யோகபரமாக செய்கிற தியானம் மாதிரியோ உபாசனா பரமாக செய்கிற மூர்த்தி தியானத்தில் இருக்கிற மாதிரியோ எப்படிப்பட்ட நியமங்கள் கட்டுப்பாட்டு ஒரு நிர்பந்தனம் கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது பிரம்மாபியாசம் அப்போ ரொம்ப விளையாட்டு மாதிரி வினோதமாக ஒரு நாட்டியம் ட்ராமா பார்க்குற மாதிரி, இதிகாசம் படிய ஹிஸ்ட்ரி பகவானுடைய லீலைகள்னு கேட்குற மாதிரி தான் இதையும் தொடர்ந்து நடக்கும். அப்படின்னு சொல்லும்போது சந்தேகம் எழுப்பப்பட்டது. அப்படி இதிகாசமும் இந்த பாரத பாகவதங்கள் அதனுடைய பகவானுடைய கதைகள் இதெல்லாம் படிக்கிறது கேட்கறது மனசுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா? பிரம்மாபியாசம் நான் பிரம்மமனே விஷயம் மறக்க மாட்டோமா அன்னார். இல்லை, இது பண்ணுறதுனால அது எல்லாத்துலேயும் இந்த விஷயத்தின்னு தான் பிரதிபாதிக்கிறதுனால அது நீ சொல்ல வேண்டிய ஆச்சாரியரோ சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லும்போது நீ கேட்கும்போதோ உனக்கு ஒன்றும் அப்படி அந்த பிரம்மாபியாசத்துக்கு ஒன்றும் நஷ்டம் வராது. மேலும் உனக்கு மனசுக்கு பல வகையான சாய்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக பிரம்ம சிந்தனையில் ஈடுபடலாம். அப்போது விபரீத பாவனையும் நீக்கப்படும். அப்படின்னு சொன்னால் அப்போது மாதிரி சாப்பிட்றது இதெல்லாம் செய்கிறது அதில் ஈடுபடுறது கூட ஒரு ஆக்டிவிட்டி தானே. அப்போ அதனால் பிரம்மாபியாசம் டிஸ்டர்பன்ஸ் வராதான்னு கேட்டான். அப்போ அதுக்கு அது கிடையாது. அதில் விக்ஷேபம் ரொம்ப கொஞ்சமாக தான் ஏற்படும். அங்கே கூட சரியான சாதகனன்னா ஒரு காரியம் பண்ணும்போது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பகவத் சிந்தனையோ பிரம்ம சிந்தனையோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் விவகாரத்தில் மினிமம் விவகாரத்தில் ஈடுபடுவான். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. உடனே இவனுக்கு ஸ்மிருதிக்கு வரும். அப்படி பண்ணால் கூட 25ல் அதனால் இது போஜனம் அப்படின்னா சாப்பாட்டு குளிக்கிறது இந்த சரீர போஷணைக்கு வேண்டிய மினிமம் அதெல்லாம் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம். உடனே அவன் புனக ஸ்மிருதேகே உடனே ஞாபகத்துக்கு வருவான். அதனால் அது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கடைசியில் இந்த 126ல் சில உண்மையாக இந்த பிரம்மாபியாசம் விஸ்மிருதி ப்ராப்ளம் கிடையாது, விபரீத பாவனை தான் ப்ராப்ளம். அதனால் கொஞ்சம் நேரம் மறக்கிறதுனால ஒன்றும் உடனே பெரிய நஷ்டம் ஏற்படலை. ஆனால் விபரிய ஆப்போசிட்டு பாவனை ஏற்படுறது தான் நஷ்டம் ப்ராப்ளம்னு உருவாக்குறது. அது எந்த டைமில் ஆவது கூட சட்டுன்னு யாருக்காவது நடக்கலாம். கொஞ்ச நேரம் விஸ்மிருத்தினால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மாபியாசத்தில் வந்து உடனே ஜட்டித்தி ஸ்மரதா குவச்சித், இவனும் அதனால் மறந்து போகிறது ஒன்றும் கிடையாது. இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன், அப்புறம் அடுத்த ஸ்லோகம் பார்க்குறோம். சரி, தூங்கும்போது நம்முடைய ஸ்வரூப தத்துவம் நமக்கு தெரியல, விஸ்மிருதி தெரியல. அந்த விஸ்மிருத்தினால் ஏதாவது நஷ்டம் இருந்ததோ? இல்லை. ஏன்னா அங்கே எந்த விபரீத பாவனை ஏற்படுறதுக்கு எங்கள் மனசும் ஒர்க் பண்ணல, ஆனால் தத்துவ ஸ்மிருதி இல்லை. புரிஞ்சுதா? அதனால் அதே மாதிரி இப்போது இருட்டாக இருக்க, ஒரு இடத்துல ஒரு கயிறு இருக்கு, ஏதாவது ஒரு வஸ்து இருக்கு, அது நானும் பார்க்கவே இல்லை அப்படின்னா அந்த வஸ்துவோடைய விஸ்மிருதி இருக்கு, ஆனால் ஒன்றும் நஷ்டம் இல்லையே, விபரீத பாவனை ஒன்றும் ஏற்படலை, ஏன்னா அது நான் பார்க்கவே இல்லை. ஸோ பார்க்காதனால தெரியறதுனால விஸ்மிருத்தினால நஷ்டம் ஒன்றும் ஆகலை. ஆனால் அது கொஞ்சம் வெளிச்சம் இருந்து நான் கயிறுன்னு வந்து கயிறாக பார்க்காம பாம்பாக பார்க்கும்போது தானே ப்ராப்ளம் உருவாகிறது. அதுதான் இந்த 126வது ஸ்லோகத்தில் நேற்றுக்கு சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கு பிறகு இப்போது இந்த மறுபடியும் இவனை வந்து பிரம்மாபியாசம் வேறே ஆர்ட்ஸ், சயின்ஸ், ரொம்ப ஈடுபட்டு மியூசிக், அப்புறம் லிட்டரேச்சர் படிக்கிறது, லாஜிக்கு தர்க்கம் எல்லாம் படிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதா? ஏன்? அது எல்லாமே கூட சிலது வேதத்தில் வேத அங்கங்களாகவே கூட சிலது இருக்குது. அதில் ஈடுபடுறதுனால என்ன பிரம்மாபியாசத்துக்கு ஏற்படுற ஒரு நஷ்டம் என்ன அப்படின்னு ஒரு வேளை உனக்கு சந்தேகம் வந்து கேட்டால் அப்படின்னு அதுக்கு பதில், தத்வஸ்மிருதேரவசரோ தத்வஸ்மிருதேரவசரः நாஸ்த்யன்யாபியாசசாலினः பிரத்யுதாபியாசகாதித்வாத் பலாத் தத்வமுபேக்ஷதே. இல்லை தம்பி, நீ அப்படி கேட்டால் எல்லாத்திலும் ஈடுபட்டால் சாப்பாட்டுக்கு சரீரத்துக்கு வேண்டியது செய்யும்போது ஈடுபடுற மாதிரி நான் பாகவதம் இதிகாசம் புராணங்கள் கேட்குறது படிக்கிறதுனால ஒன்றும் நஷ்டம் இல்லைன்னு சொன்னதுனால நீ வந்து அது எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி எல்லாம் கேட்காது. அப்படி என்ன நீ சந்தேகிச்சா இதில் அப்படி கிடையாது, ப்ராப்ளம் இருக்கே. ஓகே, அதனால் 124 நாங்கள் சொன்ன மாதிரி அந்த விஷயത്തിന് முக்கியமாக இங்கே தர்க்க விஷயம், லாஜிக்கு. ஏன்னா 124 வந்து இந்த லாஜிக்கில் தர்க்கத்தில் எல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு பிருஹதாரண்யக கொட்டேஷன் அது இப்போ மறுபடியும் கூட வரப்போகிறது. வாச்சோ விக்லாபனம் அந்யாவாச்சோ விமுஞ்சதான, அதனால் அதில் வேண்டாம், நான் அப்போவே சொல்லியிருக்கேன். உனக்கு மறுபடியும் சந்தேகம் வருதா? வேதாங்கங்களாக இருந்தால் கூட சிலது பிரம்மாபியாசத்துக்கு வெத்திரேகம்தான். நீ ரொம்ப ஈடுபட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது நஷ்டம் ஏற்படுத்தும் అని சொல்கிறார். அதனால தான் உபனிஷத்து வந்து இந்த விட்ராவல் பண்ணுக்கிறது பற்றி நல்ல அது worldly pursuits, ஓகே, ஆல் எக்கடமிக் சைடு இதெல்லாமே ஒரு பாஷை தெரியறது. இப்போ சம்ஸ்கிருதம் தெரியணும், இங்கெல்லாம் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுனால தப்புன்னு கிடையாது சம்ஸ்கிருதம். ஆனால் தெரியல தெரிஞ்சுக்க முடியலன்னாலும் ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் சம்ஸ்கிருதம் அந்த பாஷையில் பாண்டித்யம் சம்பாதிச்சு அது பெருமை, அப்புறம் அதுக்கு ஒரு பட்டம், ஒரு கைத்தட்டு, பாராட்டுதல், இதெல்லாம் எதிர்பார்த்தா நீ அதில் உளுந்து போவே. அதனால தான் பகவான் சங்கரர் பஜகோவிந்த் ஆரம்பத்திலேயே அந்த விஷயம் பற்றி சொல்லியிருக்கார். நஹி நஹி ரக்ஷதி டிக்ரின் கரணேன்னு.
அதெல்லாம் மறக்கக்கூடாது. அதனால் நீ கேட்டது அப்படி கிடையாது. அப்படி ஈடுபட்ட என்னாகும்? இங்கே பாருங்க, 127 தத்துவஸ்மிருதேஹே அந்நிய அபியாசசீலினः நான் ஸ்பிரிச்சுவல் விஷயங்களுக்குள்ள நான் ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்னு ஸ்டடி பண்ணுறதுன்னா இங்கே எல்லாம் ஞாபகம் லௌகிக வித்யை எல்லாமே இல்லை, ஆத்தியாத்மிகத்துக்கு பக்கத்துலேயே இருக்க, வேதத்தில் பாகமாக இருக்க, வியாக்கரணம், தர்க்கம், நிருக்தம், சந்தஸ் இதெல்லாம் வேத அங்கங்களாக இருக்கும்போது அப்படியெல்லாம் நீ சொல்லிட்டு அதில் நீ ரொம்ப போகக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. ஸோ எந்த நான் ஸ்பிரிச்சுவல் அதான் வேதாந்தம், உபனிஷத்துகள், பிரம்மசூத்திரங்கள், பகவத்கீதை, இப்படிப்பட்ட அந்த உனக்கு அந்த சென்ட்ரல் தீம்னு விடாமல் இருக்கிற மாதிரி ஒன்று அதுக்கு இன்னும் கிட்ட கொண்டு போகிறதுன்னா பரவாயில்ல. அது உனக்கு தூரம் பண்ணுறதுன்னா நீ ஜாகிரதை இருக்கணும். அதனால் இன்வால்வ் ஆகிறதுனால தத்துவஸ்மிருதி கண்டிப்பாக ஏற்படும். என்னாச்சுன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இது எல்லாத்துடைய அவசரம் இல்லை. அவசரக ந அஸ்தி. இது எல்லாத்துக்கும் அசல் டைம் எங்கே இருக்கும்? நீ எதுக்கு அவ்வளோ வருஷம் வாழ்க்கையில் அதுக்கே செலவு பண்ண போறியா? அது உனக்கு தத்துவத்துக்கிட்ட கொண்டு வந்து நிற்க வைக்கிற அளவுக்கு என்னமோ தெரியணும், தெரிஞ்சுக்கணும், அவ்வளோ. அது லாஜிக்கு கூட, தர்க்கம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தான். அதனால் அது கண்டிப்பாக அபியாச காத்தத்வாத் பிரயுக்த. இது ஒன்றும் பிரம்மனுக்கு தத்துவத்துக்கு கிட்ட கொண்டு போகிறதுக்கு பதிலாக இது தடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னாகும்? இனி அதில் ஈடுபட்ட தத்துவம் பலாத் அபேட்சயத்தே. ரொம்ப நீ கட்டாயப்படுத்தப்பட்டு பிரம்ம அபியாசத்தில் இன்னும் இழுக்கும், வெளியில் ட்ராக்கில் வெளியில் இழுக்கும். நீங்கள் டிவியில் சீரியல்ஸு, சினிமா இது ஏதாவது பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இல்லை கிருஷ்ணா சீரியல், ராமாயணம் இந்த மாதிரி பார்க்கும்போது வித்தியாசம் பாருங்க. அதிலேயே நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டு, அதிலேயே ஒரு டான்ஸு போட்டு, அப்புறம் அந்த கலராக அதெல்லாம் பார்க்கும்போது மாயா, மேஜிக்கு, அப்போவே நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மாயா உலகத்தில் உளுந்து போய் மறந்துடுவோம். சத்தியத்துவம் புத்தி வரும், ஸ்வர்ண புத்தி போய் ஆபரண நாமரூப புத்தி வரும், அலங்கார புத்தி வரும். கவனிச்சு. ஆனால் மச் பெட்டர் தேன் தி நார்மல். அதே வேறு ஏதாவது சீரியல் பாருங்கோ, சினிமா பாருங்கோ, கண்டிப்பாக அவ்வளோ நேரம் அதில் பிரம்மமும் சத்தியத்தின்னு மறக்கிறது மட்டும் இல்லை, அதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட் கூட ரொம்ப நேரம் இருக்கும். எல்லாரோட அனுபவம் தான், கவனித்து பாருங்க. அதனால் அப்படி சொல்லிட்டு இப்போது இந்த 127வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தினே அதனால தான் உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆல்ரெடி சொல்லியிருக்க உபனிஷத்து சாஸ்திரம்னு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார் இங்கே. முண்டகோபனிஷத்து, புருஹதாரண்யகோபனிஷத்து, இந்த அன்வான்ட் திங்ஸ்லேருந்து மனுஷனை விட்ரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான வரள்ளி பர்சியூட்ஸு விட்டுதான் ஆகணும். தியாகே நைக்கே. பண்ணது போதும், இவ்வளோ வருஷம் பண்ணி என்னமோ முடிச்சுட்டேன், போதும் அப்படின்னு சொல்லி விட்ரா பண்ணணும்னு சாஸ்திரம் ஸ்ருதியே சொல்கிறது. கேளு. தமேவைகம் விஜானீத 128 ஹ்யன்யா வாச்சோ விமுஞ்சத இதி ஸ்ருதம் ததான்யத்ர வாச்சோ விக்லாபனம் த்விதி. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் 124லேயே சொல்லப்பட்டதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு. இந்த ஞாபகப்படுத்துறதை
ரிப்பிட்டேஷன் பண்ணுறது பேர் தான் மெத்தடாலஜி. அபியாசம், புனராவృத்தி பண்ணணும். முண்டகோபனிஷத்தில் சொல்கிற மந்திரத்திலிருந்து ஒரு பாதி பாகத்தின் அப்படியே எடுத்துட்டிங்க. முண்டகோபனிஷத்தில் பூர்த்தியாக அந்த வரி எப்படி இருக்குன்னா, தமேவைக்கம் ஜானத ஆத்மானம் அந்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தஸ்யைஷ சேதுஹு அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டது. அதில் வந்து கொஞ்சம் வார்த்தைகள் எடுத்தார். தமேவைக்கம் விஜானீத, அந்த ஒரு ஆத்மானை தவிர வேறு எதுவுமே வரிச்சிக்கக்கூடாது. அதுதான் சென்ட்ரல் தீம். அது நானும். அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம எல்லோரும் அந்த ஆத்மனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம். ஆத்மா நம்மளே சூஸ் பண்ணிக்கிச்சு. நம்மே தான் ஆத்மா, ஆனால் அது இப்போ தெரியலையே. அதனால் இப்படி சொல்ல வேண்டியிருக்கே. அந்த இல்லை, பகவான் நம்மளே செலக்ட் பண்ணிட்டாரு. அப்போது ஆத்மாவே பகவானே நம்மளை செலக்ட் பண்ணும்போது அது திரஸ்காரம் பண்ணலாமா? அதுக்கு மூஞ்சி காட்டிட்டு எந்த பக்கம் பார்க்கலாமா? அதனால தான் அந்யா தமேவைகம் விஜானிதா. அப்போது அப்பா ஆத்மா என்ன இந்த வழியில் வான்னு கூப்பிட்டது, இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்து வச்சது பிரம்மாபியாசமாமா. 3 நாளில் பேசிகிட்டு இருக்கிறாரு, சொல்லிகிட்டே இருக்கிறோம். இது முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் எனக்கு என்னுடைய நோக்கம், என்னுடைய கோல், கம்யம்னு பார்த்து மிச்சம் எல்லாத்தையும் அந்யா வாச்சகன்னா இங்கே அர்த்தம். வாச்சம்னா பதங்க வேறே, அந்த படிப்பு இந்த படிப்பு, அந்த பாஷா இந்த பாஷா, அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம், அப்புறம் இதெல்லாம் வரலி பர்சியூட்ஸு விட்டுடு, விமுஞ்சதா விட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன அபராவித்யா அதெல்லாமே அவித்யை தான் உருவாக்கும். சத்தியத்துக்கு தூரமாக போயிடுவேன். பிருஹதாரண்ய மந்திரத்தில் வந்து கூட இப்படியே ஒரு வரி எடுத்து இங்கே சொல்கிறாரு. என்னது இப்படி சொல்லி இத்தி ஸ்ருதம், இது ஸ்ருதிலோ இப்படியும் கேட்டோம், இன்னொன்று கூட இருக்கு. ததா அந்நத்திரன்னு இன்னொரு உபனிஷத்தில் பிருஹதாரண்யகத்தில் வாச்சோ விக்லாபனம் து, நீ வேறு ஏதாவது இதில் ஈடுபட்டாவேன்னு சொன்னால் வரலி பர்சியூட்ஸ், ஸ்பிரிச்சுவல் பர்சியூட் வீக் ஆகும். அப்போ எப்படி சார் வரலி பர்சியூட் இல்லாமன்னா என்ன வரலி பர்சியூட்டு? இப்போ ரிட்டையர் ஆயிடுச்சு இல்லை, வானப்பிரஸ்தமன் இருக்கும்போது இன்னும் என்ன வரலி பர்சியூட்டுன்னு கேட்பேன். அந்த வெறி, அந்த அட்டாச்மெண்ட் விட்டுடும். சரியா? மினிமம் வாழ்க்கை நடக்கிறதுக்கு வேண்டியது மினிமமாக திங்க் பண்ணணும், மினிமமாக வச்சுக்கணும், லெஸ் சாய்ஸாக வச்சுக்கணும். ஸோ இந்த எந்த வேறு படிப்புன்னா அதே எனர்ஜி வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டு ஃபுல் பர்சியூட், விக்லாபனம்னா சுத்த வேஸ்ட்டு. அப்படி போய் அதுக்கு அப்போது சமயம், எனர்ஜி, வாழ்க்கையோட ஆயுஷனை வீணாக போய் பண்ணிக்கலாமா? பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபனிஷத்துடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்னு மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டார். அதனால் உண்மையான சாதகனுக்கு, உத்தமான சாதகனுக்கு அந்த கம்யம் வந்து மறக்க மாட்டான். சரி, 129வது ஸ்லோகம். ஆஹாராதி த்யஜன்னைவ ஜீவேஷ்சாத்ராந்தரம் த்யஜன் கிம் ந ஜீவசி ஏனைவம் கரோஷ்யத்ர துராக்ரஹம். எப்போ ஆச்சாரியர் இந்த மாதிரி சொன்னாரோ, அவனுக்கு இந்த கேள்வி கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்கல. ஸ்நானம், போஜனம், தூக்கம் இதெல்லாமே அது அவசரம்னால அது எல்லாம் பண்ணலாம். அதனால பெரிய விபரீத பாவனை, பிரம்மாபியாசம் மறக்க மாட்டான். ஆனால்
தர்க்கம் முக்கியமாக அவனுக்கு இந்த லாஜிக் தர்க்கம் இந்த காவியம் அதில் எல்லாம் ஈடுபடுறது. ரொம்ப அது படிக்கிற இது படிக்கிற ஐடி படிக்கிற என்ன படித்து எவ்வளோ நாள் படித்து என்ன வச்சு அது மாத்திரம் ஏன் அது நல்லதில்லை நாட் ஓகேன்னு சொல்கிறீங்க? ஓகே, இந்த மாதிரி சொன்னால் எனக்கு பிடிக்கலன்றான். அவனுக்கு பிடிக்கலையாமா, கோபமாக இருக்கான். என்ன சொல்கிறான்? நீங்கள் ஒத்துக்கிட்டால் ரெண்டுத்துன்னு ஒத்துக்கணும். ரெண்டுத்துன்னு என்னது? எல்லாமே வாழ்க்கையுடைய தைனந்தின சரீரத்துக்கு வேண்டியது எல்லாம் பண்ணணும். மாதிரி லோகத்தில் இருக்கும்போது சுற்றி அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும்னு விவகாரம் எல்லாமே ஒத்துக்கணும். இல்லை ரிஜெக்ட் பண்ணால் ரெண்டுத்துன்னு ரிஜெக்ட் பண்ணணும். என்னது? சரீரம் பார்த்துக்கிறது, இந்த சாப்பிட்றது, சரீரத்துக்கு வேண்டிய விஷயம் குளிப்பாட்டுறது, இதெல்லாம் அதையும் விட்டுணும்னு சொல்லணும். நீங்கள் ஏன் தர்க்கம் அப்புறம் கம்ப்யூட்டர் மேக்ஸு லௌகிக வித்தை எல்லாத்தையும் விட்டுட சொல்கிறீங்க? அது வேறு தர்க்கம் வியாக்கரணம் இதெல்லாம் பாஷை வேதம் தெரிஞ்சுக்கிறது வேதாங்கங்களாக சீக்ஷா வல்லிலும் தைத்திரோபனிஷத்தில் நீங்கள் தானே அவ்வளோ விவரித்து சொன்னீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சத்துக்கு அதிலே வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு போகக்கூடாது. அதில் ரொம்ப ருச்சி காட்டிட்டு அதில் ஆஹா ஓஹோன்னு பார்க்கக்கூடாது. அப்படியானு இவன் ஆர்குமெண்ட் என்ன? இப்போது சார் ஒத்துக்கிட்டா எல்லாத்தையும் ஒத்துக்கணும், இல்லை ரிஜெக்ட் பண்ண எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணோன்னா இந்த சாப்பிட்றது, சமைக்கிறது, குளிப்பாட்டுறது, உடம்புன்னு வச்சு பார்த்துக்கிறது அதையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு முட்டாள்தனமாக கேட்குறான். நீ அப்படி பிடிவாதமாக இங்கே அந்த பிடிவாதத்துக்கு ஏன் துராகிரகமாக பேசுகிற? கரோஷி அத்திர துராகிரகம். ஏன் நீ இப்படி ரொம்ப பிடிவாதமாக என்னை இடிக்கணும்னு பார்க்குற? நீ என்ன பேசுகிறன்னு இது உனக்கு புரியுறதா? ஏன் அது சொல்கிறாரு இங்கே. ஆகாராதி ஐயா தம்பி, ஆகாரம் சாப்பிட்றது, ஜலம் கொடுக்கறது, தெஜன் நயேவ ஜீவேத்து. சாப்பிட்றது வயிற்றுக்கு, அப்புறம் இந்த சரீரத்தினுக்கு 2 வாட்டி அது குளிப்பாட்டுறது, ஜலம் குடிக்கிறது, அப்புறம் தூங்குறது. 3 முக்கியம் மனுஷன். ஆகாரம், அப்புறம் நித்ரா. ஆகாரம், ஜலம் அண்டு நித்ரா. மிச்சமில்லை. அப்புறம் நீங்கள் ஆகாரம் கூட விட்டுங்கோ, அது கூட கவனிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போது உயிரோடு இருக்கிறதே முடியாதப்பா. ஓகே, ஹவு எப்படி ஒன் கேன் லிவ்? அது சாத்தியப்படுற விஷயம் இல்லையே. ஆனால் சாஸ்திராந்தரம் தெஜன்னு கிம்ன ஜீவசி. இப்போ வேறே விஷயங்களை நீ சாஸ்திரத்தில் சொல்லாததுன்னா சாஸ்திரத்துக்கு உனக்கு கிட்ட கொண்டு போய் பிரம்மாபியாசத்துக்கு தேவைப்படாமல் இருக்கிறது எல்லாத்தையும் மிச்சம் அதெல்லாம் விட்டுறதுனால ஏன் உயிர் போயிடுமா என்ன? இது இப்படி சொன்னால் புரியும். சரி, பசிக்கு உயிரோடு இருக்கிறதுக்குன்னா என்ன சாப்பிட்டாலும் உயிரோடு இருப்போம். என்னன்னா வேண்டியது அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி இதுதான் இருக்கணும், இந்த ஸ்பெஷல் இருக்கணும், அது இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். அதனால் பசி வரும்போது அதுக்கு வயத்துக்கு வேண்டியது ஆகாரத்தின்னு கொடுக்கறதுல பாபம் இல்லை. நல்ல கவனமாக கேளுங்க. ஆனால் எனக்கு அது இருந்தால் தான் சாப்பிடுவேன், அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், இப்படி பண்ணாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது பாபம். அதனால தான் கீதையில் பகவான் இந்த விஷயத்தில் ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன்னாப்னோதி கில்பிஷம். கேவலம் சரீரத்தினு இது பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இது ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள். இது பிராரப்தத்தினால ஃபேப்ரிகேட் செய்யப்பட்ட, இது பிராரப்தத்தினால் உருவாகி பிராரப்தத்திலேயே இருந்து பிராரப்தத்தினாலேயே உளுந்து போயிடும். அப்படி அதுக்கு வேண்டிய அளவுக்கு மட்டும் கர்மங்கள் பண்ணால் அது கில்விஷம், பாபம் உருவாக்காதன்றான். அதனால தான் எந்த ஜந்து கூட பசிக்காக இன்னொரு ஜந்துன்னு கொலை பண்ணும்போது அது பாபம் ஆகலை.
இன்னொன்று விஷயம், அது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்டு, ஜந்துக்களுக்கு பாப்பு புண்ணியங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி மனுஷனும் ஜீவிக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு சம்பாதிச்சுக்கிறது, வச்சுக்கிறது, அது ஓகே. வயசானதுக்கப்புறம் ஓல்டேஜில் ரக்ஷணைக்குன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் சேவிங் பண்ணி வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதே நோக்கமாக அப்படியே அது வச்சுக்கிட்டு நான் நிறைய அனுபவிக்கணும், நிறைய வீடு கட்டணும், நிறைய கார் வாங்கணும், நிறைய வெரைட்டி துணி போட்டுக்கணும். ஏன் வெரைட்டி துணி போட்டுக்கலன்னா உயிர் போயிடுமா? சொல்கிறேன், வயசுக்கு தகுந்த மாதிரி நல்ல சகஜமான சரீரம் அப்படியே வச்சுக்காம எதுக்கு இதுக்கு போய் வயசானதுக்கு அப்புறம் மேக்கப்பு பிரேக்கப்பு எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம இல்லை, நினைக்கிறாங்க நிறைய பேர். தெரியல, இப்போ இந்த லாக்டவுன்னால் ஐ திங்க் பியூட்டி பார்லருக்கு போகிறாங்களே இல்லையான்னு தெரியல. பாருங்க எவ்வளோ அதே நேச்சுரலாக இருக்கிற அந்த முடி எப்படியோ அப்படி அதில் இருக்கிற அழகு நல்ல கவனிங்க. இந்த எது பண்ணி கூட அந்த சகஜமான அந்த கிரேஸ்ஃபுல்னஸ் வராது. சரியா? அதனால் நல்லதாகி போயிடுச்சு. ஒரு 4-5 மாதம் அது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு போக வேண்டியதில்லை மாதிரி பண்ணிட்டார் பகவான். ஸோ அது தேவையா? ஏன் பியூட்டி கிளினிக்கு போய் அதெல்லாம் பண்ணலன்னா உயிர் போயிடுமா? உதாரணத்துக்கு தான் யோசிச்சு பாருங்க. கண்டபடுதெல்லாம் டிவியில் சினிமா பார்க்கலன்னா என்ன போகுமா? 10 ஐட்டம்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் பசி தீருமா என்ன? ஒரு ஐட்டம் சாப்பிட்டா கூட போதும், அவ்வளோ. அதுதான். அதனால் கிம்ன ஜீவசி, இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் லக்ஸுரியஸ் எல்லாத்தையும் வச்சுக்காம வாழ்க்கை இருக்க முடியாத. ஆனால் சாப்பாட்டு மினிமம் 3 வாட்டி சாப்பிடாமல் இருந்த 2 வாட்டி உயிரே இருக்காதப்பா. அதனால் ஏன அத்திர ஏவம் துராகிரகம் கரோஷி, நீ ஏன் இப்படியெல்லாம் தேவையில்லாததெல்லாம் கம்பேர் பண்ணி கேட்குற? காமன் சென்ஸ் இருக்கா உனக்கு இல்லையா? நீ திட்டுறார் வித்யாரண்ய சுவாமி. அதுக்கு பிறகு இவ்வளோ திட்டுனா கூட அவன் இன்னொரு விதமாக கேள்வி கேட்கறதுக்கு தயாராகிடுறான். 130 ஜனகாதேஹே கதம் ராஜ்யம் இதி சேத்ருடபோததः ததா தவாபி சேத் கர்மம் சேத் தர்க்கம் படயத்வா க்ருஷிம் குரு. இவனுக்கு இன்னொரு கேள்வி. சரி, இவ்வளோ இப்படி சொல்கிறீங்க, அப்புறம் ஆனால் ஜனகா முதலான ராஜாக்கள் எதுக்கு அந்த ராஜ்ய பரணம் பண்ணுறது? அது அவர் ஞானி, அப்புறம் அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான்னு சொல்கிறீங்க. ஏன் இந்த பிரம்மாபியாசம் பண்ணிட்டே ராஜ்ய காரியத்தில் அவங்க ஈடுபடுறாங்க? ராஜ்ய பரணம் பண்ணுறது ஒரு ராஜாவே இருக்கிறதுன்னா என்ன சாதாரண விஷயமா என்ன? பண்ணுறாங்களே. அப்படின்னு ஒரு வேளை உனக்கு சந்தேகம் வந்தால் கேளு அப்படின்றார். ஜனகாதேகே ராஜ்யம், ஜனகா ஆதி முதலானவர்கள் என்ன, ஜனகருக்கு முந்தி இன்னும் கூட இக்ஷ்வாகு வம்சம், அம்பரீஷர், பிரகலாதனு, பிருதுராஜா, அப்புறம் ஜனகர் என்று இல்லை, பகவான் ஸ்ரீகிருஷ்ணா க்ஷத்ரியனாக இருந்தார், ராஜாவாக இருந்தார். எந்த காரியத்தில் ஈடுபடலை கிருஷ்ணர்? விவகாரத்தில் 24 hours பிஸியாகவே லோகத்தில் விவகார காரியங்கள் பலதெல்லாம் பண்ணி பல வகையான மக்களுக்கு கூட தொடர்போடு தான் இருந்தார் பகவான். அப்படியே இது சேத், நீ உனக்கு அப்படி சந்தேகம் வந்தால் திருடபோதத்தா, அவர் ஞானனிஷ்டை அடைஞ்சதுக்கப்புறம், ஞானனிஷ்டனை அடைஞ்சு அதுக்கப்புறம்தான் ராஜ்யபரணம் பண்ணிட்டு இருக்கிறாரப்பா. நீயும் ஞானனிஷ்டனை அடைஞ்சு உனக்கு விருப்பம் இருந்தால்
நீ அப்புறம் தர்க்கம் படிச்சுக்கோப்போ, இல்லைன்னா விவசாயம் படிச்சுக்கோப்போ அப்படின்னு கொஞ்சம் கிண்டல் பண்ணி சொல்கிறாரு. தவாபி சேத் தர்க்கம் பட, அப்படி ஞான நிஷ்டை உனக்கும் திருடபோதம் ஏற்பட்டிருந்தால் அதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம். வெதர் யோகரதோ வா போகரதோ வா சங்கரதோ வா சங்கவிஹீனः யஸ்ய பிரம்மணி ரமதே சேத்தம் நந்ததி 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 ஏவ. ஸோ நீயும் கிருஷிம் குரு, விவசாயம் பண்ணு போ. ஞான நிஷ்டை ஏற்பட்டதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. அதனால் இப்படிலாம் கேட்காத. ஜனகர் பண்ணார் இல்லையா, அப்போது நான் பண்ணக்கூடாது, பண்ணு. ஜனகர் மாதிரி டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தால் பண்ணு. ஜனகர் விஷனில் என்ன பெருமை தெரியுமா உனக்கு? சொல்கிறேப்பார், ஒரு கதை இருக்குது, இங்கே சொல்லலை. என்னன்னா, வசிஷ்டர் சத்சங்கம் நடத்துவார். ஜனகர் தினந்தோறும் ஜனகருடைய ராஜகாரியம், அவருடைய அசம்பிளி மத்தியானம் 12 மணிக்கு மேலுக்கு அப்புறம் தான் தொடங்குவான். காலையில் முழுசாக ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதில் ஈடுபடுவாராமா, பாருங்கோ. அப்போது வசிஷ்டர் தினந்தோறும் கிளாஸ் எடுக்கும்போதும் வசிஷ்டருடைய ஆசிரமம் அங்கே கொஞ்சம் தூரத்தில் அயோத்தியா நகரத்துக்கு பக்கத்தில் அங்கே இருந்து நிறைய பேர் சுற்றி இருக்கிற சாதுகள் அப்புறம் பாபாஜிஸ் எல்லோரும் வருவாங்க. சத்சங்கம் தானே, எல்லாரும் வரலாம். அப்புறம் அப்படின்னா ரொம்ப தியாகிகளாக இருக்கிற ஒரு கௌப்பீனம் கட்டிக்கிட்டு ஒரு முண்டாஸ் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இப்படி வருவாங்க. ஆனால் வசிஷ்டர் சில நாள் ஜனகர் வர வரைக்கும் கிளாஸ் தொடங்க மாட்டார். இது அப்பப்போ நடக்கிறது, ஜஸ்ட்டு கொஞ்சம் லிட்டில் லேட் ஆகும்போது. இல்லைன்னா மேக்ஸிமம் எல்லோரும் முன்னாடி தான் வந்துட்டாங்க. ஜனகர் கரெக்டு டைமுக்கு வருவார் என்னமோ. ஆனால் வசிஷ்டர் ஜனகர் வர வரைக்கும் கிளாஸ் தொடங்க மாட்டாராமா. இதை கவனித்த அதை மிச்சம் எல்லாருக்கும் நடுவில் அவங்களுக்குள்ள குசு குசு குசுன்னு பேச்சு வர ஆரம்பித்தது. அதுதான் பணத்துக்கு தான் முக்கியம் எல்லா இடத்துலும். லோகத்தில் எல்லா இடத்துலையும் இப்படி தான். ராஜா இல்லையே, அவர் வந்தால் தான் கிளாஸ், நம்ம என்ன கவனிப்பார், இப்படி இல்லை. சில பேருக்கு மனசில் பாவனை வர்றதுனால அதை கவனிச்சோன்னா வசிஷ்டருக்கு தெரியாத என்ன தெரிஞ்சிட்டு என்ன பண்ணார், இவங்களுக்கு பாட்டம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு யோக சக்தினால் என்ன சுற்றி இருக்கிற அந்த அயோத்தியா நகரம், சில பவனங்கள், அப்புறம் இந்த சாதுகளுடைய தூரமாக இருக்கிற சின்ன சின்ன குடிசைகள் அதெல்லாம் எரிஞ்சு போகிற மாதிரி ஒரு காட்சியை உருவாக்கிட்டார். காட்சியை உருவாக்கின உடனே பார்த்தாங்க, அங்கே புகை வருது, நெருப்பு வருது, ஓடுங்கடா. எல்லாரும் இந்த சாதுகளாக இருக்கிற முண்டாசு கட்டி இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எதுக்கு? அந்த என்னோடய குடிசை என்ன ஆகிடுமோன்னு. ஏன் முக்கியமாக குடிசை இல்லை, குடிசையில் நான் கயிறு மேலே இன்னொரு முண்டாசு காய போட்டிருக்கேன், அது எரிஞ்சு போயிட்டா ஓடி போயிட்டாங்க. போய் பார்த்தா அங்கே நெருப்பு இல்லை, புகை இல்லை, ஒன்றும் இல்லை. திரும்பி எல்லோரும் வந்துட்டாங்க. இவங்க ஓடி எழுந்திரிச்சு போனாங்க, திரும்பி வந்தாங்க. ஆனால் ஜனகர் இங்கே தான் உட்கார்ந்துருக்கார். ஜனகர் எழுந்திரிச்சு போகலையா? அவருடைய பவனம் கூட அங்கே எரியற மாதிரி அப்படி இருந்துச்சு. அவர் எழுந்திரிச்சு போவே இல்லையா? அதனால் இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு அவங்க எல்லோரும் கொஞ்சம் தலை குனிஞ்சிட்டு வெக்கத்தோடு அப்படி வரும்போது, எல்லோரும் போயிட்டு வந்துட்டிங்களா? போயிட்டு வந்துட்டோம். என்ன ஆயிடுச்சு? அங்கே ஒன்றும் நெருப்பு எதுவும் இல்லை சுவாமி. அங்கே எரியிற மாதிரியும் நெருப்பு புகையில் நான் தான் அப்படி ஒரு பிரமனை உருவாக்கிட்டேன். உங்களுக்கு இப்போ புரியுறதா? ஜனகனை எழுந்திரிச்சு போல, நாட் தட் அதெல்லாம் பிரமானி மாயானி தெரிஞ்சதுனால மட்டும் இல்லை, அவருக்கு அவ்வளவு ஈடுபாட்டு. நானும் போகலைன்னாலும் ராஜ்யம் எரிஞ்சு போக வேண்டியதுன்னு எரிஞ்சு போயிடும். மந்திரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு, அவங்க டெசிஷன் எடுத்து செய்வாங்க. இப்போ நான் எழுந்திரிச்சு ஓடி போகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ராஜ்யத்தை பற்றி அப்படி இவர்
இதெல்லாம் ஜகத்து மித்யான்னு தெரிஞ்சு அப்படிப்பட்ட பாவம் இருந்ததுனால தானே குரு முன்னாடி கிளாஸ் நடக்கும்போது அவங்க கேட்டு பர்மிஷனும் கூட இல்லாமல் எழுந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு ஜனகருக்கு வித்தியாசம். இப்போ தெரியறதா நான் ஏன் ஜனகர் வராமல் கிளாஸ் ஆரம்பிக்கிறது இல்லைன்னு? வாய் மூடி உட்காருங்கோ. அந்த மாதிரி தப்ப நீ ஜனகர் அம்பரீஷனை பற்றி சொல்லாத, உன்னோட நிலையை சொல்லு. அதனால் ஒன்ஸ் இஃப் த எஸ்டாப்ளிஷ்ட் இந்த ஞான நிஷ்டை, அதுக்கப்புறம் ஞானி எது செஞ்சானு எது செய்யலைன்னானு சமம்தான் அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் 131 இது ஆக்சுவலி இந்த மேலே ஜனகாதய அதெல்லாம் கேட்டார் இல்லை, அவன் முதல்ல கொஞ்சம் கிண்டல் பண்ணி சொல்லிட்டார், நீ பண்ணு இப்போது. ஆனால் உண்மையான அதுக்கு ஆன்சர் அப்போ ஏன் அவங்க அதில் ஈடுபடுறான்? இது உலகம் இல்லூஷரி வேர்ல்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஞான நிஷ்டை வந்ததுக்கப்புறம் அந்த ஞானி அந்த சரீரத்தை வச்சு அந்த மகாத்மர்கள் எதுக்குனால இந்த ஜனகர் மாதிரி எக்ஸெட்ரா அவங்க ஏன் இந்த வேர்ல்ட்லி அஃபேர்ஸில் உலக விஷயங்களுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க? இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணி நீங்கள் என்ன பதில் கொடுப்பீங்க இதுக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளே இருந்தால் அதுக்கு பதில் சொல்லணும். 131 மித்யாத்வவாசனாதார்ಢ்யே பிராரப்தக்ஷயகாங்க்ஷயா அக்லிஷ்யந்த பிரவர்த்தந்தே ஸ்வஸ்வகர்மானுசாரதः. மித்யாத்வ வாசனா தார்டியே, அவங்களுக்கு இந்த உலகம் மித்யா அப்படியானே பாவனை ரொம்ப திருடமாக இருந்ததுக்கப்புறம் கூட அவங்க பிரவர்த்திக்கிறாங்க, சிலதில் ஈடுபடுறாங்க. ஒரு மகாத்மா ஒரு ஞானி ஒரு விதமாக பிரவர்த்திக்கிற மாதிரி லோகத்தில் தெரிகிறதுன்னா பிராரப்த க்ஷய காங்க்ஷையா. இது சுவாமிஜி சொல்லணும்னா ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்ன்னு வேறு. பிராரப்தத்தினை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் வாட் இஸ் திஸ் ப்ரெசென்ட் லைஃப், ஜஸ்ட் கோ த்ரூ இட். இட் இஸ் ஏ டைம் பாஸ். டைம் பாஸ், let the prarabdha passes away. அதுக்குள்ளே நீ ஞானம் அடைஞ்சிக்கோ. மறுபடியும் பிராரப்தம் இதெல்லாம் தொடங்காமல் இன்னொரு ஜன்மம் வராமல் சரீரம் வராமல் பார்த்துக்கோ. ஞானம் அடைஞ்ச வராது. அதனால் பிராரப்த க்ஷய காங்க்ஷையா, ஓன்லி இந்த பிராரப்தத்தினை தொலைச்சி முடிக்கிறதுக்கு தான் அவங்க ஈடுபடுறாங்க. ஆனால் அப்படி ஈடுபடும் போது அக்லிஷந்தா, பிராரப்தம் என்ன படுத்துறது, பிராரப்தம் எனக்கு துன்பப்படுத்துறது. முதல்ல அவங்களுக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே சும்மா கர்ம எல்லாம், இது சரீரத்துக்கு உபாதிக்கு தான். பிராரப்தம் யாருக்கு? சரீரத்துக்கு இல்லைன்னா சரீரம் நான் நினைக்கிற ஜீவபாவமாக இருக்கிற அந்த மனசுக்கு. இது ரெண்டுமே கூட ஜடம். ஸோ ஜடமான மனசுக்கு சரீரத்துக்கு பிராரப்தம். நான் ஆத்மா சைத்தன்யமனே சொல்லியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எனக்கு என்ன பிராரப்தம் இருக்குது, எனக்கு என்ன தொடும் உண்மையாக சொன்னால்? பட் காணப்படுறது இந்த சரீரம் வந்தாச்சு, இதுக்கு என்னமோ நடக்கிறது நடந்து போட்டோம். ஸ்வஸ்வ இந்த பிராரப்தோடைய எஃபெக்ட்னு எதுவுமே எடுத்துக்கிட்டு சஃபர் ஆகாமல், சஃபரிங்ஸ் வந்தால் கூட சஃபர் ஆகாமல், மிசரிஸ் வில் கம் பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி, லக்ஸுரிஸ் ஆல்சோ வில் கம். தே won't துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்புருஹ. சுகம் வந்துச்சுன்னு இவங்க ஓஹோ ஆஹோன்னு எக்ஸைட் ஆக மாட்டாங்க. துக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. துக்கம் வருமோன்னு பயப்பட மாட்டாங்க. சுகம் வரலையேன்னு அழமாட்டாங்க. அப்படி அக்லிஷ்யந்தா, ரொம்ப முக்கியமான வார்த்தை. வித்தவுட் எனி கம்ப்ளைண்ட் அண்ட் இன்டர்னல் சஃபரிங். பாஹ்யமாக சஃபரிங் இருக்குது,
அந்த சஃபரிங்கு கூட அவங்க அசோசியேட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால தான் சுவாமிஜி என்ன சொல்றாரு, மிசரிஸ் வில் கம் பட் ரிஃப்யூஸ் டு பிகம் மிசரபிள். ஞானி யாருன்னா who refuse to become miserable. இங்கே மிசரி అనేది எனக்கு இல்லையே, శరీరం మనస్సు ఉపాధికి தானே. ஸோ அப்படி அக்லிஷ்யந்தா இருந்து ஸ்வஸ்வ கர்ம அனுசாரத, ஸ்வஸ்வ கர்ம அனுசாரத. அப்போது அவங்களுக்கு அந்த பிராரப்தத்தினால ஏதோ ஒரு சரீரம் வந்துச்சு, அந்த சரீரம் அது ஒருவனுக்கு ஒரு விதமான ஸ்வஸ்வ கர்மம் இருக்கு. அதனால எல்லா ஞானியும் ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பிரவர்த்திப்பாங்க. ஞானம் ஒன்று தான், ஞான நிஷ்டை ஒன்று தான். ஆனால் அவங்க பிராரப்த கர்ம ஸ்வஸ்வ கர்ம சரியா அனுசாரத்தா பிரவர்த்ததே. அவங்களுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் என்ன, ஆசிரம வர்ண தர்மத்துக்கு. இப்போ ஜனகர் ராஜா, அவருடைய தர்மம் கர்மம் க்ஷத்ரிய தர்மம். அதனால் அப்புறம் வர்ண ஆசிரம தர்மங்களுக்கு தகுந்த மாதிரி சில பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால் ஏன் ஒரு ஞானி இப்படி இருக்கா, இன்னொரு ஞானி அப்படி இருக்கான்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. புரிஞ்சுதா? அப்புறம் எல்லாரும் அவதூதர்களாக அத்தியாசிரமடிகளாக போயிடுவாங்கன்னு கூட எதிர்பார்க்கக்கூடாது. ஞானம் நிஷ்டை ஏற்பட்டதா இல்லையா, அதுதான் முக்கியம். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால் எந்த துக்கம் வந்தாலும் அதனால் எஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்தாரா. 132 அப்புறம் மறுபடியும் ஒரு கேள்வி அனுப்புகிறான். இப்படி சரி பிராரப்த கர்மத்தினால ஏதோ பிரவர்த்திக்கிறான், அவனு ஸ்வஸ்வ கர்ம அனுசாரம்னா சொல்லிட்டீங்க, பிரவர்த்திப்பானே. அப்போது ஞானி இருந்த இந்த வைஸ்மேன் கூட கண்டெம்டு ஆக்டிவிட்டீஸ், அதர்மமான சில காரியங்களுக்குள்ளே கூட இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரா, செய்வாரா வைஸ்மேன்? ஏன்னா பிராரப்தத்தினால ஏதோ அவர் சுதர்மம்னால லோகத்தில் ஈடுபடும் போது ஏன் எல்லாமே சரியாக தர்மமாகவே இருக்கணும்னா ஏதாவது அதர்மமான நிஷித்த கர்மங்களோட ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு நீ நினச்சிட்டு ஏதாவது கேள்வி சந்தேகம் வந்தவனுக்கு அப்படி டோன்ட் டாக் டூ மச் திட்டுறாரு. இங்கேயும் கொஞ்சம் கோச்சிக்கிட்டே. அதி பிரசங்கோ மா சங்கः ஸ்வகர்ம வசவர்த்தினாம் அஸ்து வாகேன சக்யேத கர்ம வாரயித்தும் வத. இது மாதிரி அதி பிரசங்கம் பண்ணாதே. ஓகே, அதி பிரசங்கம்னா இந்த அதே அவங்க இப்படி தப்பான நிஷித்த கர்மங்க அதர்ம காரியங்களில் ஈடுபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் இல்லையா. அப்படியானே டோன்ட் இன்வால்வ் அன்டூ ஆக்ஷன்ஸில்னு சொல்லிட்டு இப்படி கேட்காது அதி பிரசங்கம். ஸ்வகர்ம வசவர்த்தினாம், அவங்க ஸ்வகர்மத்துக்கு தகுந்த மாதிரி பிராரப்தம், ஸ்வகர்மன்னா பிராரப்தம் மாதிரி அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குமோ சிலது அப்படி நடக்கும்போது நீ அதிபிரசங்கமாக பேசி அவங்க அன்டியூ ஆக்ஷன்ஸ் நிஷித்த கர்மங்களோட பண்ண மாட்டானான்னு மா இப்படி மா சங்கிய இப்படி சந்தேகப்படாத. டோன்ட் சஸ்பெக்ட் ஆற, இந்த மாதிரி கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பாதியில் இன்னொரு ஆன்சரில் அஸ்துவா மேபி அவர் சப்போஸ் ஓகே ஏதாவது நிஷித்த கர்மத்தில் கூட ஈடுபட்டார், சரியா, ஈவன் இஃப் தேர் இஸ் இருக்கட்டுமே, மா அஸ்து இல்லைன்னா ஏதோ ஈடுபட்டார் பழட்டமே. ஏன்னா லெட் இட் பி என்றார். ஏன்னா கர்ம வாரயித்தும் கேன சக்கியேதவத,
ஒரு சரீரத்துக்கு அந்த சரீரம் மூலமாக பிராரப்தத்தில் ஏதாவது இப்படி ஒரு தப்பான விதத்தில் ஒரு பிளெமிஷ் ஆக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு ஃபோர்ஸ் பிராரப்தம்ல இருக்குன்னு சொன்னால் சொல்லு தம்பி, அதை யாருனால தடுத்த முடியும் அப்படின்னு அந்த பாசிபிலிட்டி கூட சொல்லிட்டாரு. அதனால தான் லோகத்தில் யாராவது அந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் இருந்து கூட ஏதோ நடந்துச்சு, அது உண்மையாக போயானது கூட நமக்கு தெரியலன்னு நடந்துச்சுன்னாங்க, எதுன்னு ஜெயிலில் போட்டாங்க, அப்புறம் விடுதலை செஞ்சாங்க, இப்படியெல்லாம் நடந்தால் கூட பிராரப்தம் பாருங்க. ஆனால் பிராரப்தத்தினை அந்த சரீரத்திலோ தப்பிச்சுக்க முடியலை. ஆனால் அந்த 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 நிஷித்த கர்ம அதர்மமாக மாதிரி ஒரு அவர் மேலே சுற்றி காட்டப்படுற அதனால அந்த ஞானி உண்மையான ஞானியாக இருந்து ஞானம் ஏற்பட்டிருந்தால் பிராரப்தத்தினால் ஏற்படுற இந்த பாஹ்யமான சில விஷயங்களை பற்றி கவலைப்படுவாரா, அதில் அது சத்தியம்னு எடுத்துக்குவாரா? அதுதான் முக்கியமான கேள்வி. அப்படி சொல்லி அநேகமாக இங்கே சொல்லலை, அநேகமாக இவங்க மகாத்மா தர்மாத்மா ஞானி அநேகமாக மேக்ஸிமம் தே நெவர் டூ கான்ஷியஸ்லி எனி அதர்மா நிஷித்த கர்மா. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 133 ஞானினோ ஞானினச்சாத்ர சமே பிராரப்த கர்மணி ந க்லேஷோ ஞானினோ தைர்யாத் மூடக்லிஷ்யத்ய தைரியதः. இப்போது கேள்வி ஒன்றும் இல்லை, இதில் ஆச்சாரியரே விவரிக்கிறார். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, జ్ఞానికి అజ్ఞానికి రెండు పేరుకి ప్రారబ్ధం సమం. அதான் பிராரப்தம் అనేది என்ன ரெடியாகி வந்திருக்கிறதோ அது இப்போ இந்த சரீரம் மூலமாக செலவு பண்ண வேண்டியிருக்கோ, இது ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் ரெண்டு பேருக்கு சமந்தான். சமம்னா அவருக்கு பிராரப்தம் நடக்கும், இவன் பிராரப்தம் நடக்கும். ஆனால் என்னதான் வித்தியாசம்? இந்த பிராரப்தத்துக்கு ஞானி அண்ட் அஜ்ஞானி எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுவாங்க అనేది தான் க்ரைட்டீரியா. ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயம். தவிர ஞானின்னா அவருக்கு எந்த வியாதி வராது, எந்த கஷ்டம் வராது, அவர் எல்லாம் சுகமாகவே இருக்கும், பாஹ்யமாக நினைக்கவே கூடாது. அதனால தான் லோகத்தில் நிறைய ஞானி மகாத்மாக்கள் அவங்க சரீரங்களுக்கு வியாதிகள், அவங்கள மேலே குற்றங்கள், அவங்கள மேலே துவேஷங்கள் எல்லாமே இருக்குது. கிருஷ்ணன் மேலே நடந்துச்சா இல்லையா, ராமர் மேலே நடந்துச்சா இல்லையா, அது அவ்வளோதான். விவகாரத்திலோ சரீரம் எடுத்துகிட்டு வந்த இந்த நாமரூப ஜகத்திலோ அது அப்படி தான், அது நடந்துதான். ஆனால் அப்போது என்ன வித்தியாசம்? அப்போது ஞானிக்கு அஜ்ஞானிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் சொல்லி படித்து செய்ய சொல்கிறீங்க, என்ன பிரயோஜனம் நினைக்காது. அங்கே அத்திர இந்த ரெண்டு பேர் விஷயத்தில் பிராரப்த கர்மணி ஞானினஹ அஜ்ஞானினஹ ச சமே. இவங்க ரெண்டு பேருக்கு பிராரப்தம் இருக்குது, ரெண்டு பேரும் தே ஹாவ் டு கோ த்ரூ பிராரப்தா. அப்படி பிராரப்தம் போகேன நஷ்யதி தத்துவபோதத்தில் பார்த்தோம். ஆனால் ஞானினஹ தைரியாத் கிளேஷः ந. ஞானிக்கு தைரியம் இருக்கிறதுனால, இங்கே தைரியம்னா தீர புத்தி. தீரகன்னா என்ன అనేది முந்தா நேற்று கூட நான் சொல்லியிருக்கேன். இதான் refuse to become miserable. Miseries may come, may not come, who cares? அந்த மாதிரி பாவனைలో திருடமாக இருந்த ஒரு பேர் தைரியவான். அதனால் தைரியம்னா இங்கே என்ன? அவருக்கு இருக்கிற சமத்துவ புத்தினால துவந்துவங்களின் எல்லாத்தினையும் துவந்த்வாதீதோ விமத்சரக,
அப்படி இந்த பெய்ர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸ்னு வந்து அது வந்துட்டு இருக்கும்போது சமஸ்திதி யோகஸ்திதியில் தன்னுடைய மனசனை வச்சுக்கிட்டு இருக்கிற அவனுக்கு துக்கப்படமாட்டான். கிளேஷக ந. காரணம் தைரியாத்து. தைரியம்னா இது வந்து வெளியில் நம்ம நார்மலாக சொல்கிற தைரியம் இல்லை. சாஸ்திர ஞானத்தினால ஏற்பட்ட தெளிவுனால வந்த ஒரு தெளிவுக்கு பேர் தீர. தெளிவு வந்தவன் தீரக. அந்த தீரனுக்கு இருக்கிற அந்த சக்திக்கு பேர் தைரியம். ஆனால் அஜ்ஞான விஷயத்தில் என்ன ஆகிறது? மூடக அதைரியதக. ஜஸ்ட் ஆப்போசிட் பாருங்க. இவனுக்கு தீரத்துவம் இல்லை, இவனுக்கு விஸ்டம் ஞானமனே வெப்பன் இவனுக்கிட்ட இல்லை தைரியம் கொடுக்கறதுக்கு. ஞானம் யாருக்கிட்ட இருக்கின்றனதோ அவனுதான் தீரக. உபனிஷத்தில் பல வாட்டி இந்த தீரக வார்த்தை ஈவன் பகவத்கீதையில் கூட வரும். ஸோ இவனுக்கு அதைரியதக, இவனுக்கு தீரத்துவம் இல்லை அப்படின்னு உள்ளே இன்டர்னல் விஸ்டம் அந்த ஞானம் இல்லை, பிரம்ம ஜானம் இல்லை. அதனால் சமத்துவம் இல்லை. சமத்துவம் இல்லைன்னு யோகஸ்திதி இல்லை. அதனால கிளிஷ்யதி துக்கப்படுவான். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் வைஸ் அண்ட் அதர்வைஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி ஞானி விஷயம் அஜ்ஞான விஷயம் சொல்லி இது எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லி சொல்கிறே பாரு, புரிஞ்சுக்கிறியா? இன்னும் நல்லா 134 மார்கே காத்ரோத்வயோ ஷ்ராந்தௌ சமாயாமப்யதூரதாம் ஜானந்தைர்யாத்ருதம் கச்சேத் அந்யஸ்திஷ்டதி தீனதீஹி. இந்த ஞானி அஜ்ஞானி ரெண்டு பேர் ரெண்டு பாத யாத்திரை நடந்து போகிற ரெண்டு யாத்திரிகள்னு வச்சுக்கோ. இவங்க ரெண்டு பேர் வந்து வந்துட்டாங்க, போயிட்டுருக்காங்க. சமாயாமப்பியந்த தூரதாம். ஓகே, ரெண்டு பேர் ஈக்குவலாக தூரம்தான் நடந்து போகணும், ஈக்குவலாக தான் நடந்து போகிறாங்க. ஆனால் இதில் ஞானி ஒருத்தனும் இன்னொருத்தர் அஜ்ஞானி. இந்த ஞானன் வந்து இந்த தைரியத்தினால அந்த ஸ்ட்ராங் பர்சீவரன்ஸ் அண்ட் தி திருட நிச்சயம்னால துருதம் கச்சேத்த. நான் இனிமே கொஞ்சம் தூரம் தான் இருக்கேன், அவருக்கு தூரம் தெரியும், இனிமே வந்தது கொஞ்சம் தூரம் தான் இருக்கேன்னு நான் சீக்கிரமாக கொஞ்சம் வேகமாக நடந்துட்டு இந்த தூரம் தாண்டிட்டு நான் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் அనే தைரியத்தோட. துருதம் கச்சேத்தனை கொஞ்சம் வேகமாக நடப்பான். டயர்டாக இருந்தால் கூட, பிராரப்தம் கொஞ்சம் அப்படி இப்படி தாக்கிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் ஜலம் குடிச்சுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு வேகமாக போய் சேரலாமே கச்சேத். ஆனால் அந்யக இவன் இன்னொருத்தர் இருக்கானே இந்த அக்ஞானி, வர்லி பர்சன், இன்னொருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன். இவனு தீனதீஹி, சோர்ந்து போயிட்டான், டயர்டாயிட்டான், இன்னும் போகணுமா நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உட்காருவானாமா. திஷ்டதி. இது இந்த ஸ்லோகத்துக்கு சில பாயிண்ட்ஸு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு டேபிளாக போட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் என்னன்னு. இது பகவத்கீதையில் ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணங்கள் அப்புறம் கான்ட்ரா பிக்சர்ஸ்னு காட்டுறது பகவானோட இதுதான். இப்போ 7வது அத்தியாயத்தில் கூட பார்த்தோம். வைஸ் மேன், அதர்வைஸ் மேன், ஞானி அஜ்ஞானி. ஆத்தியாத்மிக ஜீவமே மையமாக வச்சுக்கிற, லௌகிக ஜீவமே மையமாக வச்சுக்கிறவன். இவன் வந்து ஆனந்தமாக சுகமாக பிராரப்தம் நடந்து கொண்டிருது அப்படியே இருப்பான், ஏற்றுக்குவான். துக்கங்கள் வரும், துக்கப்பட மாட்டான். இன்னொரு பக்கம் இவன் வந்து எப்போ பார்த்த கம்ப்ளைண்ட் பாக்ஸாகவே துக்கங்கள் இருப்பான். அப்புறம் இந்த வைஸ்மேன் வந்து குரு கிட்ட போயிட்டுருக்கான், குருன்னு ஆசிரிச்சிருக்கான், சாஸ்திரத்தினை ஆசிரிச்சிருக்கான். இவனோ லோக விஷயங்களுக்குள்ளேயே இன்டல்ஜ் பண்ணி அதிலேயே இருக்கிறான். ஆனால் பேருக்கு நான் ரிலீஜியஸ்ன்னு சொல்லிக்கலாம், ஆனால் சாஸ்திரம் கிட்ட வரல, குருன்னு ஆசிரியிக்கலை. அப்புறம்
இவன் வந்து பிராரப்தத்தனை வந்து அனுபவிக்கும் போது ஞானி, இப்படி என்ன ஞானியா, இப்படி என்ன அஜ்ஞானி, ஞானி வந்து பிராரப்தத்தை அனுபவிக்கும் போது யூசஸ் தட் பிராரப்தத்துடைய அனுபவங்களை வந்து எக்ஸ்பீரியன்சஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவான். ஒரு அதான சுவாமி சொல்லுவார், லேர்ன் ஃப்ரம் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஸ்பிரிச்சுவல் சாதனா. அது அந்த கன்வெர்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுனால இவனுக்கு அந்த பிராரப்தத்துடைய லெசன்ஸ்னால என்ன வைராக்கியம் விவேகம் வளர்ந்துட்டே இருக்கும். இவனும் கவனித்து வளர்த்துக்குவான். இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் தான், கம்ப்ளைண்ட்டு எப்பவுமே. அப்புறம் வேறு ஏதாவது ரெமிடிஸ் இருக்கானே, ராங் இடத்துல தப்பான இடத்துல போய் இதுக்கு ரெமிடி இல்லையா, அதுக்கு இல்லையா, ஸோ சரீரம் கொஞ்சம் வயசாகிறது, முடி நெறிஞ்சது, இதுக்கு ரெமிடி இல்லையா, ஓ கடை வச்சுருக்காங்களே போய் கலர் போட்டுக்கோ, இப்படி தேடுவான் பாருங்க. அதுதான் உதாரணத்துக்காக ஈஸியாக புரியும் அதுக்கு தான். ஸோ ஃபைண்டிங் ராங் ரெமிடிஸ் தான். பிராரப்தத்தினால இவன் அனுபவிக்கிற அனுபவத்தில் வந்து கற்றுக்கலை. பரீட்சலோக்கான் கர்மச்சித்தான் பிராமணனாக இவன் இல்லை. அப்புறம் இந்த ஞானிக்கு நோ த டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னார் பாருங்க இந்த எக்ஸாம்பிளில். அது அர்த்தம் என்ன தெரியுமா, மனுஷ ஜென்மத கடைசி ஜென்மம் எனக்கு சரீரம் கடிச்சது பாருங்கோ. அதனால தான் நான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஆத்மா ஈஸ்வரன் நம்மனை தேர்ந்தெடுத்துட்டார் நமக்கு நம்ம ஸ்வரூபனை தெரிய வைக்கிறதுக்காக. அதில் சரீரம் கடிச்சது, இந்த மனுஷ சரீரம் கிடைக்கிறதா எனக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நான் திஸ் இஸ் த லாஸ்ட் ஜென்மா. ஏன்னா இந்த சரீரம் கழிக்கிறதுக்கு மேலே இன்னும் மேலே என்னதான் வேணும் అని இந்த மனுஷ ஜன்மத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கிறவனு தான் இவனுக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு అని அர்த்தம் அந்த முன்னாடி ஸ்லோகத்தில். இன்னொருத்தனுக்கு வந்து மனுஷ ஜன்மம் கழிச்சதுன்னு அதோட அருமை தெரியல, அதனால இவனுக்கு தூரம் இன்னும் எவ்வளோ போகணும்னு தெரியல, என்ன தலை எடுத்து இப்படிதான், என்னோட கர்மம் இப்படிதான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பான். இவனை வந்து ஞானி திதிக்ஷையோடு இருப்பான், பொறுத்துக்கோ. தெர் இஸ் நோ அதர் வே, திதிக்ஷஸ்வ பாரதான்னு பகவானே சொன்னார். அவனை இந்த பக்கம் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான், இல்லைன்னா எஸ்கேப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான், இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு காரணமான கை காட்டுறதுக்கே ரெடியாக இருப்பான். ஞானி ரொம்ப இன்ஸ்பிரேஷனோட வேகமாக நடந்து போவான். நாம் அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தான் வாழ்க்கையோடைய ஆயுஷ் இருக்கிறது. நான் தீவிரமாக இதில் ஈடுபட்டு எனக்கு இப்போவே இங்கேயே அந்த பிரம்மஸ்திதி பிரம்மானுபவம் அனி இவர் அவ்வளோ ரீச் த கோல், இன்ஸ்பிரேஷன். அடுத்த பார்க்க அவனு பார்த்தா டயர்டு, லேசி, போஸ்ட்போன் பண்ணுறதுலையே இருப்பான், அக்ஞானி, வர்டலி பர்சன். சரியா? கடைசியாக இந்த மனுஷ ஜன்மத்துடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டால் அவருக்கு தெரியல. இன்னும் கூட சில கருத்துக்கள் இது பற்றி நம்ம நாளை கூட விசாரணை செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.